நடிகர் விஜய் 2வது திருமணம். அதுவும் இந்த நடிகையுடன். இந்த திருமண செய்தி கேட்ட உடனே நடிகை திரிஷா மிக முக்கியமான பதில் அளிச்சிருக்காங்க. இந்த திருமணத்த அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலைமையில சங்கீதா வீட்லயே தற்கொலை முயற்சி எடுத்து அனைவரையுமே உச்சக்கட்ட ஒரு மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்காங்க. நடிகை விஜய் அவர்கள் தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருக்கும்போது, எந்த அளவுக்கு ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு நடிகரா இருந்தாரோ, அத தாண்டி இவர் என்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிய தமிழ்நாட்டுல ஓப்பன் பண்ணி, அதன் மூலியமா நான் இனி முழுநேர அரசியல்வாதியா மாறப் போறேன் அப்படின்னு அறிவிச்சாரோ, அப்பவே தமிழ்நாட்டுல நடிகர் விஜய் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அப்படின்னு இப்போ ஒரு பேரே உண்டாயிடுச்சு. அதற்கு காரணம் டெய்லி டெய்லி விஜய் என்ன பண்றாரு? அவர பத்தி என்ன செய்தி வெளிய வருது? அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். அதாவது தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நடிகரா விஜய் அவர்கள் பயங்கரமா சாதிச்சுட்டாரு. இதுவரைக்கும் 69 படங்கள் நடிச்சிருக்காரு. இதுல முக்காவாசி திரைப்படங்கள் வெற்றி. அதுவும் பிளாக் பஸ்டர் வெற்றி. வசூல் ரீதியா பெரிய ஒரு சாதனை பண்ணவரு விஜய் அவர்கள். இப்படி சினிமாவுல நடிச்சிருந்தா தொடர்ந்து இன்னும் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி, தொடர்ந்து ஒரு நடிகரா இருந்திருக்கலாம். ஆனா, அரசியலுக்கு போறேன் அப்படின்னு விஜய் முடிவெடுத்த உடனே, முதல் கஷ்டமே அவருக்கு அவங்களுடைய குடும்பம் தான். குடும்பத்துல இருந்த அவங்களுடைய மனைவி, மகன், மகள் எல்லாருமே விஜய விட்டு பிரிஞ்சு லண்டன் போயிட்டாங்க. அரசியலுக்கு போனா கண்டிப்பா நெறைய பிரச்சனை வரும். இது உங்களுக்கு செட் ஆகாது. வேண்டான்னு முதலே தடுத்தாங்க சங்கீதா. ஆனா கேட்கல. அந்த நேரத்துல விஜய் ஏதோ ஒரு நடிகையோட நெருக்கத்துல தான் இந்த மாரி பண்றாரு அப்படின்னு நெறைய செய்திகளும் வெளியானுச்சு. அது வேற யாரும் இல்ல நம்ம நடிகை திரிஷா. நடிகை திரிஷாவும் விஜயும் நெருங்கி பழகுறது முன்னாடில இருக்கு. அது இடையில சங்கீதாவுக்கு தெரிய வந்து தான் நடிகர் விஜய வன்மையா கண்டிச்சிருக்காங்க. நீங்க இதுக்கப்புறம் திரிஷாவும் நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா போக்கிரி, அப்புறம் குருவி படங்கள்லாம் நம்ம திரிஷா கில்லி படத்துலலாம் பயங்கரமா ரொம்ப க்ளோஸா பழகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள், திரிஷா சேர்ந்து படம் நடிக்கல. ஆனா, கடைசியா நம்ப விஜய் அவர்கள் சங்கீதா பேச்செல்லாம் மீறி, இந்த படத்துல நான் திரிஷா நடிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு, நம்ப லோகேஷ் கனகராஜ் கூட சண்டைலாம் போட்டு, அந்த படத்துல கடைசியா திரிஷாவ நடிக்கவும் வச்சாரு. லியோ படத்துல 2 பேரும் பயங்கர ஒண்ணா நடிச்சாங்க. அந்த நேரத்துல 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தது சங்கீதாவுக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் காரணம் திரிஷா தான் சொல்லி சங்கீதா விஜய் கிட்ட சண்டை போட்டும் போயிட்டாங்க. ஆனா, அதுக்கு பிறகு திரிஷா பத்தி, விஜய் பத்தியும் எந்த ஒரு கான்ட்ரோவர்ஷியான விஷயமும் வெளியாகல. ஏன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் அடுத்தடுத்து தமிழகத்தையே அதிர்ச்சி அடைற அளவுக்கு நெறைய சம்பவமா மாறுனுச்சு. அதனால இத பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்ல. கடைசியா கரூர்ல நடந்த மாநாட்டுல கூட 41 பேர் பலியானதுக்கு நம்ம விஜய் தான் காரணம்னு ஒரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கு. இது பத்தாதகுறைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல சின்ன ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த ஒருத்தரு கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டதா, அடுத்தது மீண்டும் விஜய் தலையில தூக்கி பெரிய ஒரு பாறாங்கல்ல போட்டாங்க. அவரு கூட்டத்துக்கு வந்தாரா? இல்ல கூட்டத்துக்கு பக்கமா போனாரா? எப்படி இறந்தார்ன்னு தெரியல. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு தாவேக்கா சொன்னாலும், அந்த பழிய தூக்கி இப்போ விஜய் மேல போட்டாச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இதுக்கிடையில விஜயும், நடிகை திரிஷாவும் ரகசியமா பார்த்து பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரகசியமான முறையில திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும். விஜய விட்டு சங்கீதா பிரிஞ்சு போனதுக்கு காரணம் அரசியல் கிடையாது. திரிஷா கூட நெருக்கமா இருக்காரு. அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு சங்கீதா சொன்னத கேட்டு நடிகை விஜய் சங்கீதா கிட்ட சண்டை போட்டுருக்காரு. அதனால தான் சங்கீதா நடிகை விஜய விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ஈசிஆர் பங்களாவுல நடிகர் விஜயும், திரிஷாவும் அப்பப்போ மீட் பண்ணி பழகிக்கிட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ ஆதாரத்தோட சில பேரு சில விஷயங்கள பகிர்ந்திருக்காங்க. இத பார்த்த சங்கீதா பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அப்போ இதுவரைக்கும் நடிகை விஜய் திரிஷா விட்டு விலகவே இல்ல. 2 பேரும் ஒண்ணா ஒரே பங்களால தங்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு மேல ஒரு மனைவியா நான் எதுக்காக அவருக்கு அப்படின்னு சங்கீதா மன உளைச்சல்ல அவங்க வீட்லயே அந்த தற்கொலை முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த விஜய் குடும்பத்தினரையும் மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்காங்க.